செங்கல்பட்டில் ரூபாய் 300 கோடி மதிப்பிலான கோவில் நிலத்தில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. செங்கல்பட்டில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலத்தில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை 2 வாரத்திற்குள் அகற்ற இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் கஸ்பாபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பழமை வாய்ந்த படவேட்டம்மன் மற்றும் புரட்சியம்மன் கோயில்களுக்கு சொந்தமான 300 கோடி ரூபாய் மதிப்பிலான நில ஆக்கிரமிப்பை அகற்ற தவறிய இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இந்து முன்னணியின் மாவட்ட நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரருமான சந்தானம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மனுவுல கஸ்பாபுரம் கிராமத்துல இந்த சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு சொந்தமான 15 ஏக்கர் நிலங்களை போலியான ஆவணங்களை உருவாக்கி சில தனிநபர்கள் நிலங்களை ஆக்கிரமித்து கட்டடங்களை கட்டியிருப்பதாகவும் பங்களாக்களை கட்டியிருப்பதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் அந்த கட்டடங்களுக்கு செல்வதற்கு சட்டவிரோதமாக சாலைகளையும் அமைத்திருப்பதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காஞ்சிபுரம் அறநிலையத்துறை இணை ஆணையர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆனால் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் இருந்ததை கண்டித்தும் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தி தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி அனிதா சுமந்த் மற்றும் நீதிபதி கோவிந்தராஜன் திலகவதி அடங்கிய அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் டிஜி வினய் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி அறிக்கை ஒன்றை இந்த கோயில் ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அதுல சம்பந்தப்பட்ட கோயில் நிலத்துல மொத்தமாக 153 ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக கண்டறியப்பட்டதாகவும் விரைவில் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் நீதிமன்றத்துல ஒரு விளக்கத்தை அளித்தார். அப்போது மனுதாரர் தரப்புல கோவில் நில ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றவில்லை என்றும் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய பங்களாக்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக நீதிமன்றத்துல மனுதாரர் தரப்புல குற்றச்சாட்டப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஏன் கோவில் நிலத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை, கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள பங்களாக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அது மேலும் ஏன் பாரபட்சமாக சில ஆக்கிரமிப்புகள் அகற்றியும் சில ஆக்கிரமிப்புகள் அகற்றாமலும் இருப்பதற்கு என்ன காரணம் என்ற பல்வேறு கேள்விகளை இந்து சமய அறநிலையத்துறைக்கு சரமாரியாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது அறநிலையத்துறை தரப்புல கோயில் நில ஆக்கிரமிப்புகள் உட்பட்ட அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் இன்றைய தேதியிலிருந்து 2 வாரங்களுள் முறையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு உறுதியை அளிக்கப்பட்டது. இதன் பின் உத்தரவிட்ட நீதிபதிகள் செங்கல்பட்டு படவேட்டம்மன் கோயில் நில ஆக்கிரமிப்புகளை அகற்றியது குறித்தும் கோயில் நில வாடகை குத்தகை விவரங்கள் உள்ளிட்டவை அனைத்து விவரங்களையும் செப்டம்பர் 16ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணை தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.